அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது கார்த்திகை மாதம். நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்கள நிறையா பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இப்படி இருக்கிறப்ப ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பரணி 4 போகிறவங்களுக்கு, ஆயில்யம் 3 போகிறவங்களுக்கு, விசாகம் 2 போய்கிட்டு இருந்தவங்களுக்கு, சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 1ஆம் பாதம் போனவங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடந்திருக்கும். பொதுவாகவே நம்ம சொந்த பந்தத்தில் மூத்தவங்க, பெரியவங்க கட்டில் ஆடினால் தொட்டில் ஆடணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதாவது திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக எல்லோரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, குழந்தை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருவாங்க. அட்சய லக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் அட்சய லக்கண நட்சத்திர புள்ளிகள் குறிப்பிட்ட புள்ளிகள் போகும்பொழுது கரு உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை உடனே கிடைக்குமா அப்படின்னா காலதாமதமாகும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக பரணி 4 போகுது அப்படின்னா அடுத்த நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னா கார்த்திகை 1. அப்படின்னா இந்த காலங்களில் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க இல்லறத்தில் நல்லபடியாக இணைஞ்சிருந்தாலும், கணவனுக்கு அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் இருந்தாலும், மனைவிக்கு கர்ப்பப்பை சார்ந்த அனைத்தும் நல்லபடியாக இருந்தாலும், இருவரும் நல்லபடியாக தாம்பத்தியத்தில் சிறப்பாக செயல்பட்டாலும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த லக்னம் அப்படியே மாறி கார்த்திகை 2 போகிறப்ப தான் கரு உண்டாவாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகி கார்த்திகை 3 போகிறப்ப கரு உண்டாக்கான தன்மை இருக்கும். பொதுவாக லக்னம் மாற்றம் ஆகும் பொழுது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை இப்போ நம்ம சொன்னோம்னா 2 அப்படின்னு சொல்கிறோம்ல, இது போல் நம்மளுக்கு மகம் 1 போகிறப்ப, சரிங்களா? அதற்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விசாகம் 4 போகிறப்ப, அவிட்டம் 3 போகிறப்ப கரு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அடுத்த நட்சத்திர புள்ளியில் கூட கிடைக்கலாம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய அட்சய லக்ன நட்சத்திர புள்ளி திருமணம் முடியும் பொழுது எப்படி போகுங்கிறத பார்த்து தான் இது நம்மளுக்கு குழந்தை உடனே கன்சீவாகி கிடைக்குமா, இல்லை கொஞ்சம் காலதாமதமாகுமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு 2வது குழந்தை அப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளை நாங்கள் வச்சுருக்குறோம், சரிங்களா? எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும் நான் ரொம்ப நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது, இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பரணி 4 முடிஞ்சு கார்த்திகை 1 போகிறப்ப கன்சீவ் ஆகி அடுத்த லக்னம் மாற்றம் ஆகும் பொழுது கார்த்திகை 2ல் குழந்தை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இஷ்ட தெய்வ அனுகிரகம் இருக்கும் பொழுது கிடைக்கும். நார்மலாக கிடைக்கணும்னா கொஞ்சம் கார்த்திகை 2 முடிஞ்சு கார்த்திகை 3 போகிறப்ப தான் கிடைக்கும். இப்படி தான். இப்போ பாருங்கள், சாயங்காலம் 5:45 ஆகுது, சரிங்களா? அப்போனா விடிகிற பொழுது அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தான் சூரிய உதயம். இப்போ சூரியன் அஸ்தமாகக்கூடிய நேரம். இது போல் எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். பொறுப்பது நம் கடமை.